உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி வெளியே இருக்கிற மரத்து மேலே எத்தனை ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள நிறைய பேர் வந்து இந்த மரத்து கீழே யூரின் போகிறது, இந்த மரத்து மேலே ஆணி அடிக்கிறது, சம்டைம் மரத்து மேலே மோளம் தட்டுறது. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு மரத்து மேலேயும் ஒரு ஒரு ஸ்பிரிட் இருக்குது. இது ஆதி காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தர்கள் இல்லை ஏஷியன் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேஜிக் செய்கிறதுக்கோ இல்லை ஒரு ஈவல் சக்தியை வந்து அழிக்கிறதுக்கோ மரத்துக்கிட்ட போய் ப்ரேயர்ஸ் பண்ணி மரத்தை சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆழமான பெரிய மரமாக சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டை வெளியாக்கி அவங்க ரெண்டு இது செய்வாங்க. ஒன்று ஒரு கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்கு பாய்ப்பாங்க, ஒன்று வந்து மேஜிக் செய்ய பாய்ப்பாங்க. யார் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரத்துக்கிட்ட போயிட்டு யூரின் அடிக்கிறது, மரத்துக்கிட்ட உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இந்த மரத்துக்கிட்ட உட்காந்து ஆணி அடிக்கிறது, மரத்தோட செடியை பிடுங்கிறது, தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் உங்கள் கூடையே அப்படியே வந்துடும். அப்போ உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஸ்பிரிட்னு அது நம்மளுக்கே தெரியாது. எல்லா மரத்துக்குமே இந்த சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மரமும் அதோட ஆணி வேறு வந்து பூமியை தொடுது. ஸோ பூமியை தொடும்போது ஒரு இப்போது நம்மளே சாதாரண மனுஷன், நம்மளுக்குள்ள ஒரு சோல் இல்லை, அதே மாதிரி தான் எல்லா செடிங்களுக்கும் எல்லா மரத்துக்கும் சோல் இருக்குது. அந்த சோல் வந்து நல்லதாக கெட்டதாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரியா? அது யாராச்சும் தாக்குனா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மேலே யார் இந்த மாதிரி மரத்துக்கிட்ட போயிட்டு யூரின் அடிக்கலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். மரத்துக்கிட்ட போய் ஜாமிங் பண்ணுறது, மரத்துக்கிட்ட போய் லேப்பா பண்ணுறது, பார்த்து கவனமாக இருங்க. நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல, ராகு காலம் யமகண்டம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. மரத்துக்கிட்ட போய் எப்போதும் இந்த மாதிரி டொக்குன்னு நீங்கள் தட்டவே கூடாது. ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு 3 வாட்டி நீங்கள் டொக்குன்னு கட்டினீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற ஸ்பிரிட் நீங்கள் இழப்புறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாப் டாஸ்க் கொடுக்க போகிறீங்க. அதான் சொல்கிறேன், மரத்துக்கிட்ட போயிட்டு யாரும் 3 வாட்டி இந்த மாதிரி தட்டுறதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே தேடிக்காதீங்க, ஓகேயா? ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி என்னை கான்டாக்ட் பண்ணுறது ஆயிரக்கணக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி சேவன பிரச்சனை, இது பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு ஆக்சுவல் ஸ்டோரி என்னன்னு மக்கள்கிட்ட இருந்து தெரியாது. சில பேர் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டு சிலதும் சொல்லுவாங்க, பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை ஃபுல்லாக சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் தம்பாலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேஸஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாமல் நம்ம யாருக்கும் ஃபுல்லாக இறங்கி உதவி செய்கிறதில்ல, ஓகேயா? மரத்தோட விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். எல்லா மரத்துக்குமே இந்த சக்தி இருக்குது. நான் சொல்கிறது, இந்த மரம் வந்து பூமியை தொடுதோ, இப்போ பார்த்தீங்களா பூமியை தொடுதா, இந்த மரம் பூமியை தொடுதோ அதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு ஈவல் சக்தி, நல்லதோ இல்லை கெட்டதோ உள்ள ஒன்று இருக்குது, ஓகேயா? மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமச்சிவாய, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. யார் ஒன்றும் ஹெச்கேஎஸ்எஸ் டிவானிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையோ அதை வாங்கிப்பாங்க. உங்களுக்கு 18 பெனிஃபிட் கிடைக்கும். அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது. நம்ம இப்போ டிக்டாக் ஷாப்பில் கூட சேல் பண்ணுறோம். மறக்காமல் வாங்கிப்பாங்க. நன்றி, வணக்கம். நமச்சிவாய.